கல்யாணம் பண்ணி கணவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மெயினாக இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. எங்கள் அம்மா ரொம்ப பாவம், வயசானவங்க, அம்மா கூட நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்களுக்கு விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க, இப்படித்தான் பேசுவார் கணவர். ஏன்னா அவருக்கு வந்து அம்மாவை சத்தம் போட முடியாது. அதே சமயத்தில் பொண்டாட்டியும் சத்தம் போட முடியாது. புது பொண்டாட்டி இல்லை, பழைய பொண்டாட்டியாக இருந்தால் கூட சத்தம் போட்டுடலாம். புது பொண்டாட்டி இல்லை, அதனால் அங்கேயும் சத்தம் போட முடியாது. அதனால் நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போ செல்லம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வேற வழி இல்லை, கெஞ்சித்தானே ஆனா. ஆனால் இந்த பொசிஷன் யாருக்கு வரும் அப்படிங்கிறத ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ணலாமான்னா பண்ணலாம். அதாவது பொண்ணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதியும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் பார்த்துருக்காங்க, அல்லது 2 பேரும் சேர்க்கையில் இருக்காங்க, கிரக சேர்க்கை அப்படின்னா அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. யார்? கணவரும் மாமியாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. அதில் வந்து கணவர் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுவார், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அம்மாவோட அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லுவார். அப்போ பெண்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலை இருக்குது, 4க்கு அதிபதியும் 7க்கு அதிபதியும் 10க்கு அதிபதியும் கூடி நிற்கிறார் அப்படின்னா, அப்போ நம்ம இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு. அது வந்து சிம்பிளான ரூட்டு. அங்கே போய் திணறதை விட இங்கேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறதுங்கிறது ஈஸி இல்லை.